அப்படின்னா உட்காந்து என்ன வேண்டியனா, எதுக்கு எங்களை வந்து நோண்டிக்கிட்டு இருக்குது? அதை போய் என்ன வேண்டியதானே? தேவையில்லாமல் ஏதாச்சும் நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. நான் எதுக்குத்த முணுமுணுக்க போகிறேன்? உங்ககிட்ட இருந்தாலும் நேரடியாக சொல்லிடுவேன். ஒன்றுமே சொல்லலை. சரி, நான் போய் அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரேன். எங்கேயுமே போகலத்த. யார் சொன்னா அப்படி? எங்கேயும் போலையே அத்தை. எங்கேயுமே போகலத்த. யார் சொன்னா அப்படி? எங்கேயும் போலையே. உங்கள்கிட்ட சொல்லாமல் எப்படித்தான் நாங்கள் போவோம்? போய் வேலையை பாரு. என்ன பண்ணுவேன்? நான் கண்டுபிடிக்கிறேன். ரெண்டு பேரும் மொழியுமே சரியில்லை. எப்படி என்கிட்ட மாட்டீங்க? அப்போ வச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போகலாம். ஆனால் எப்படி அவங்கள விட்டுட்டு போகிறேன்னு தெரியலையே. ஏதாச்சும் பிளான் என்ன சொல்லு. நானும் என்னென்னமோ யோசிச்சு பார்க்கணும். எனக்கு எந்த ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. வந்தாங்கன்னா எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கிளம்புறதுக்குள்ளே எப்படியாவது ஒரு ஐடியா போடு ப்ளீஸ். நம்ம எங்கே போகிறோன்னு நீ சொல்லவே இல்லையே. சொன்னாலும் தெரியும். வேற எங்க? ஷாப்பிங் மால் தான். ஷாப்பிங் மால் போயிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு வந்துடலாம். ஆனா இங்க இருக்க அந்த மாமியா என்ன பண்ணா, அதுக்கும் சமைச்சு வைக்கணும்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்றது? நம்ம 2 பேரும் எப்படியாவது போகணுமே. என்ன பண்றது சொல்லு. நம்ம வெளியே போற மட்டும் சொல்லாத. அப்பதான் நிறைய செய்ய சொல்லுவாங்க. அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம்? கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னாலும் அதுவேன்னு சொல்லுவாங்க. இரு, கொஞ்ச நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் சொல்றேன். என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, கேட்குறியா? அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் அடிச்சு கொடுத்துருவோம். அவங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம அப்படியே சைக்கிள் கேப்ப அத்தை இந்த மாதிரி போயிட்டு வந்துடுறேன், பக்கத்தில் தான் அந்த பெயிண்ட் கடையில் ஒன்று வாங்கிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிடலாம். அப்புறம் அவங்க தங்கச்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்க சந்தோஷம் நம்ம கவனிக்க மாட்டாங்க. வந்துட்டு சம்பாதிக்கலாம். செம்ம ஐடியாப்பா. நம்ம மிஸ்டேக்காக கொடுத்துட்டு வச்சிருவோம் ஃபோனை. அவங்களாவே தண்ணி அடிப்பாங்க. அப்போ தான் அவங்க